நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை பார்க்க முடியும்னு அல்லாஹ் சொல்கிறான். என்னை பார்க்கலையான்னு கேட்குறான். நானும் இல்லை இன்னும் வரை உன்னுடைய பிறவி நலனுக்கு சமீபமாக நான் இருக்கிறேன், என்னை பார்க்கலையான்னு கேட்கிறான். பயணமாக்குதல் சம்பவத்தில்லா, நீ எதை பார்த்தாலும் அந்த பொருளுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன், என்னை பார்க்கலையான்னு கேட்கிறான். ஒருவமாக்கும் அழியமாக்கும் நீ எங்கே இருந்தாலும் நான் கூடவே இருக்கிறேன், என்னை அறிவிலையான்னு கேட்கிறான். அனுசிக்கும் அவராசிக்கும் உன்னுடைய நஷ்டம் நான் இருக்கிறேன், என்னை பார்க்கலையான்னு கேட்கிறான். அப்போ அல்லாவை பார்ப்பதுங்கிறது நம்ம பேர்ல ஒரு வாசிப்பு, நம்ம அவன் அறிகிறது நம்ம பேர்ல கடமை, கண்டிப்பாக கடமை. யார் இந்த உலகத்தில் அல்லாவை அறிந்து அவனை அடைந்து அவனை பார்க்கிறார்களோ அதுக்குதான் பெரியார்கள் முராகபா, முஷாஹதா, முஆயினா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலைக்கு பேர் தான் சொல்றது. அப்போ தன்னுடைய ரப்பை அறியுது. அப்போ பெரியார்கள் நாடார்கள் எல்லாருமே அப்படின்னு தான் இருந்தோம்னா அந்த நிலையில இருந்து தன்னுடைய ரப்பை அறிஞ்சிருக்கிறாங்க. யாருக்கு எந்த முறையில எந்த நிலையில எப்படி விதமா அவன் அறிந்து நம்ம நாடுறாங்க அப்படின்னு அறிஞ்சிக்கிறாங்க. அதனால யாரும் அல்லா இப்படித்தான் சொல்ல முடியாது. அதான் நமக்கு சொல்ல முடியாது. அல்லா இப்படித்தாங்க சொல்ல முடியாது. அல்லா எப்படி யாருக்கு காட்சி அளிக்கிறானோ அப்படி இருக்கும். அப்படிதான் அவன் செய்திருக்கோம். பெரிய பெரிய சொல்றதுல நமக்கு அல்லாவுக்கும் ஒரு பெரிய தாவா வாக்குவாதம் இருக்கு. நமக்கு அல்லாவுக்கும் ஒரு தாவா சர்ச்சை இருக்குது. நமக்கு அல்லாவுக்கும் ஒரு பெரிய சர்ச்சை என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அவன் மாத்திரம் தனியே இருந்தான். தனியா யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. மரப்பு இல்லை, மனிதன் இல்லை, மரம் இல்லை, செடி இல்லை, கொடி இல்லை, சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லை, வானம் இல்லை, பூமி இல்லை, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, கடல் இல்லை, திடல் இல்லை, எந்த பொருளுமே கிடையாது. அவன் மாத்திரம் தனியாக அந்த தன்னத்தனியாக இருந்த தன்னுடைய ரப்பு என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, நம்ம யாருக்கு எப்படி எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும், நம்மளை பற்றி எப்படி நம்மளுடைய ஆற்றல், திறமை, வலிமை, ஆக்கம், ஊக்கம் இவைகள்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும்? ஏதோ ஒரு படைப்பு ஒரு எதிர்பொருள் இருந்தால் தானே தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு சிந்தனை ஏற்படுது. அதான் இதை சொன்னாங்க, அகமும் கருதம் அப்படியா, நான் ஒரு மறைப்பொருளாக இருந்தேன். மறைப்பொருளாக போது நான் ஒரு குறையலாக இருந்தேன் அப்படின்னு அதான் சொன்னேன். கருதம் அப்படியா, ஒரு மறைவான குறையலாக நான் இருந்தேன். அது எப்படின்னா குஞ்சு தான் இல்லை அப்படின்னா ரொம்ப ஒரு நுட்பமான முறையில் அவன் நுட்பமான முறையில் இருந்தான். நுட்பம் ரொம்ப நுண்ணியம். அந்த நுண்ணியத்துக்கு அளவு இவ்வளவுதான் சொல்ல முடியாது. அது அல்லாவும் குரான் சொல்லலாம். சிறுக்குள் அம்சார் சிறுக்குள் அம்சார் ஒவ்வொரு தீக்குள் கவியல் அப்படின்னு சொல்லலாம். நான் ரொம்ப நுட்பமாக நான் இருக்கிறேன். என்னை நீ பார்க்க நினைச்சா இப்படியெல்லாம் பார்க்க முடியாது. அதை பார்க்கறதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழியை கடைபிடிச்சாலும் பார்க்கலாம். அப்போ ரொம்ப நுட்பமான முறையில் இருந்தாங்க. அந்த நுட்பத்தை என்ன சொல்றதுன்னு சொன்னா ரொம்ப மைனூட்டானது. ரொம்ப அப்படியே ஒரே புள்ளி தான். அந்த புள்ளி எவ்வளவு பெரிய புள்ளி அப்படிங்கிறதுலாம் அவ்வளவு நுட்பமான புள்ளி. அந்த நுட்பமான அந்த புள்ளியாக இருக்கும்போது அவனுக்கு பேர் என்னன்னு சொன்னா புல்லுன்னு சொல்றது. புல்லுல அவன் எடுத்துருந்தா நுட்பமாக இருப்பான். புல்லுல நுட்பமாக இருப்பான். இசுல எப்படின்னு சொன்னா பெரிய யூனிவர்சலாக இருக்கும். பெரிய யூனிவர்சலுக்கு அளவு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கேலக்சிக்கு ஒரு அளவு சொல்லலாம். ஆனால் யூனிவர்சலுக்கு அளவு சொல்ல முடியாது.
தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா வந்து ஒரு பெரிய குறிவசம் ஜுசுல ஜுசுலாம் ஒன்றாச்சுன்னா புல்லாயிடும், புல்லெல்லாம் விரிச்சிச்சுன்னா ஜுசுவாயிடும். பேட்டரி லைட் இருக்குல்ல, பேட்டரி லைட்டு அது நீங்கள் லைட்டு அடித்து பார்த்தா இன்னொன்று கலந்து சின்ன ஒரு முடி மாதிரி ஒரு ஒயர் இருக்குது பார்த்தா. நான் லைட் அடிச்சா அப்படியே அவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ முடிவு அவ்வளோ அகலத்துக்கு அப்படியே அடிக்கும். அதான் ஜுசு. இது அதை ஆஃப் பண்ணிட்டோம்னா புல் அப்படி இருந்ததுன்னா வந்து நான் வந்து புல்லுவாக இருந்தேன், நான் ஒரு நுட்பமாக இருந்தேன். என்னை நான் அறிமுகம் செய்து வருவதற்காக இந்த படைப்புகளை எல்லாம் படைச்சேன். அப்போ வந்து நுட்பமாக இருக்கும்போது அவன் எப்படி இருந்தான் அந்த நிலை ரொம்ப ரொம்ப மைனூட்டாக இருந்தான். அப்போ அவன் படைப்பதற்கு நாடும் போது என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால் அந்த பவர் தன்னுடைய தஜலிங்கிற பவர் இருக்கு பாருங்க, தஜலிங்கிற பவர், அந்த பவர் ரொம்ப ஓங்காரமானது, ரொம்ப 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 இதானது, பவரானது. அந்த பவர்ல போய் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணோம்னா உற்பத்தி பண்ணி வெளியாகிறதுக்குன்னு அது எரிஞ்சு போயிடுது. அதுக்காண்டி அது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பவரை குறைச்சான். அந்த பவர் என்ன அப்படின்னு சொன்னா பேச்சு கடை. அப்ப என்ன சொன்னா அப்ப அந்த பவரை என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா அது வந்து ஹா அப்படின்னு ஒரு சவுண்டுல கொண்டு வந்தான். அது ஹா ஒரே ஓங்கார சவுண்ட், ஓங்காரமா ஒரே கட்டாளத்திலே இந்த ஓங்காரத்துல ஒரு 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 படைப்பை படைத்தாலும் அப்பவும் அந்த படைப்பு எரிஞ்சு போயிடும். அதெல்லாம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் பவரை குறைச்சான். அந்த ஆக என்னன்னா ஆச்சான். இப்படி ஆண்னா மேலே மேலே தொண்டை வாய் தூண்டுன்னா தானாக பிடிக்கணும். அப்புறம் என்ன அது குறைச்சாங்க. ஒரே சவுண்டா இறைச்சாரு. அதுக்கு பிறகு அல்லா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதுலேயும் படைக்க முடியாது. அதுவே பவரை இன்னும் குறைச்சான். அதை என்னதுன்னா ஈ அப்படின்னு சொன்னா ஈ அப்படின்னு சவுண்டில் கொஞ்ச நாளைக்கு அந்த ஆகுங்கிற அந்த சவுண்டின் பக்கம் ஒரு தவச்ச ஆக்கி பார்த்தா அதான் தவச்ச பண்ணணும். அதை பண்ணி அப்படி வந்து நோட்டை பண்ணி பார்த்தா அப்படி எல்லாம் விரைச்சி பார்த்தாங்க. பார்த்த உடனே என்னன்னா கட்டளை சீனில் ஒடியாந்துச்சு லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று மூலமந்திரம் படியாச்சு. இந்த மூலமந்திரம் வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் இங்கே என்ன பண்ணினான்னு சொன்னா அதன் மீது ஒரு தவச்சல் போட்டான். தவச்சல் போட்டதுக்கு பிறகு அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூரே முஹம்மதி அதிலிருந்து வெளியாகி இந்த நூரே முஹம்மதி வெளியானதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன படைக்கணும்னு நாடுறானோ அதை மனசுல இராதாவில் வச்சு அந்த நூரே முஹம்மதி மேலே ஒரு தவச்சல் போடுவோம், ஒரு பார்வை போடுவோம். பார்வை போட்டோன்னா அப்படியே வந்து அப்படியே வேர்ந்து முத்து முத்தா விழும். அந்த முத்து முத்தா விழுவதில் என்னென்ன இவங்க ராதாவில் வச்சிருக்கிறாங்க படைப்பு, அந்தந்த படைப்புகளாக ஒவ்வொரு முத்திரையும் ஒவ்வொரு படைப்புகளாக உண்டாயிட்டு. இதே போல உங்க அரிசியும் எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் வானம் வந்தது, பூமி வந்தது, சொர்க்கம் வந்தது, நரகம் வந்தது, மலக்கு வந்தது, மனிதன் கிடைச்சாங்க. எனக்கு எல்லாமே அற்புதம், எல்லாம் அற்புதம் வந்து இவ்வளவு வந்து இவ்வளவு வஸ்துக்களுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த தாவாவும் கிடையாது, சர்ச்சையும் கிடையாது. நான் மனிதனை படைச்சு ஆரம்பத்தை படைச்சு மனிதனா ஆக்கினதுக்கு பிறகு அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுக்கு என்னென்னா ஒரு சர்ச்சை. என்ன சர்ச்சை அப்படின்னு சொன்னா நீ உன்னை படைப்பதற்கு முன்னே நீ எங்கே இருந்தா, நீ என்னுக்குள்ளே இருந்தா. அல்லாஹ் சொல்றான், இதான் சொல்றான். இதான் நமக்கு அவனுக்குள்ள
தாவா சர்ச்சை. உன்னை படைப்பதற்கு முன்னே நீ என்னுக்குள்ள இருந்தா, என்னுடைய இல்முல இருந்தாங்க. ஒரு கிளாஸை படைப்பதற்கு முன்னே கிளாஸுக்கு தன்னை எவன் படைச்சாலும் உற்பத்தி பண்ணாலும் அவனுடைய இல்முல இருந்துச்சு. ஒரு துணியை படைக்கும் போது அவனுடைய உள்ள இல்முல இருந்துச்சு, அவன் அந்த துணியை வெளியாட்டான். எந்த பொருளை எடுத்து பார்த்தாலும் இல்முல வந்ததுக்கு அதை வெளியாட்டலாம், உழைப்பின் மூலமாக வெளியாட்டலாம். அதை அல்லாஹ் சொல்றான், நீ என்ன நீ என்பதே இல்லை, நான் தான் இருந்தேன். ஆனால் நான் இருக்கும்போது, நான் மாத்திரம் இருக்கும்போது நீ என்னுடைய இல்முறை இருந்தா, என்னுக்குள்ளே இருந்தார். மற்ற வருஷத்துக்கு நமக்கு எந்த சர்ச்சையும் கிடையாது, தாவா கிடையாது. அதெல்லாம் தூக்கி போடலாம், படைச்சோம் அழைச்சிடும் முடிஞ்சு. உனக்கு நமக்கு தான் தாவா பிரச்சனை அப்படின்னு சொல்ல நீங்க என்னுக்குள்ளே இருந்த, என்னுக்குள்ளே இருந்த ஒன்றை இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னா ஒன்றை நான் வெளியாகிட்டேன். இப்போ வெளியாகிட்டு என்ன அப்படின்னு சொன்னா நான் இப்போ ஒன்றுக்குள்ளே இருக்கிறேன். இப்ப நான் வெளியில இல்லை, மறைஞ்சிட்டேன். நான் ஒன்றுக்குள்ளே இருக்கிறேன். என்னுக்குள்ளே இருந்த ஒன்றை எப்படி நான் வெளியாகினோ அதே போல ஒன்றுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணெய் நீ வெளியாகு. அதுக்கு பேர் தான் நிக்காங்கிறது. அந்த உழைப்பை வச்சு அப்படி வெளியாக்கி உலகத்திலே வெளியாக்கி பார்க்கறது. அதான் அல்லா சொல்லும், அவளா சொல்லும், உன்னுடைய நர்ஸில நான் இருக்கிறேன், நீ என்னை பார்க்கலையான்னு கேட்கலாம். இந்த தாவாவை பூர்த்தி பண்ணுவதற்காக நான் பண்ணணும். தொழுவது, மனது, பார்த்து பண்றது, நோம்பு வைக்கிறது, சகாத்து கொடுறது, அஜிப்பு செய்யறது, இதெல்லாம் கட்டளைகள். அல்லாவுடைய கட்டளைகள் அமுது நதியின்படி வாழ்வது என்னென்னலாம் இருந்தான். ஆனா அந்த அமுது நதிய யாரு போட்டானா அவனை அறிகிறது தீர்ந்தான், அவனை விளங்குறது தீர்ந்தான், அவனை அடைகிறது தீர்ந்தான். தீர்ந்தது ரெண்டு கலைதான், ரெண்டு கலைதான் தீர். ஒன்று நுபுவத்துடைய கலை, இன்னொன்று விநாயகத்துடைய கலை. விநாயகத்துடைய கலையில எல்லா வழிமாறுகள் பெரியார்கள் எல்லாம் விநாயகத்துடைய கலையில வருவாங்க. நுபுவத்துடைய கலையில எல்லா நபிமார்கள் எல்லாரும் வருவாங்க, அவர்களுக்கு எல்லாம் இருக்கும். ஆனா இந்த ரெண்டுலையும் நுபுவத்துடைய கலையில இருக்கிறதுன்னா என்னன்னா அமுர்நகி, ஏவல் விளக்கல், அல்லாவுடைய கட்டளைகள் தான். வேற அதற்க தவிர வேற இருக்கு. ஏவல் விளக்கல், ரசாயிலு, மசாயிலு, இதான் நுபுவத்துடைய பணில இருக்கு. விநாயகத்துடைய பணில அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வை அறிகிறது பருத்தாயி. அதுக்கு நடந்த தீனி எதுன்னு சொன்னா 23 வருஷம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் உழைத்தார்கள். ஈமான, இஸ்லாத்தை, நுபுவத்தை, விநாயகத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, எத்தி வச்சாங்க. இதுல 13 வருஷம் ஒரே ஒரு அல்லாஹ்வை மாத்திரம் சொன்னாங்க. 13 வருஷம் வெறும் அல்லாஹ். அப்ப தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, சகாத் இல்லை, அட்டி இல்லை, நன்மை இல்லை, சடகா இல்லை, மித்ரா இல்லை, எந்த அமலும் கிடையாது. எந்த வெறும் ஒரே ஒரு அல்லாஹ் மாத்திரம் 13 வருஷம் எத்தி வச்சாங்க, அறிமுகப்படுத்தினாங்க. 10 வருஷம் நுபுவத்து பெற்று 10 வருஷம் அல்லாஹ்வுடைய அமரை பத்தி எல்லாம் சொன்னாங்க, கட்டளைகளை பத்தி எல்லாம், தேவ விளக்கலை பத்தி சொன்னாங்க. ஒரு நோம்பு, சக்காத்து, அச்சை, கூடு, கூடாது, அலாது, ஆறாம், ஜாயிசு, நாஜாயிசு, எல்லாமே எல்லா விஷயங்களையும் 10 வருஷத்துக்கு சொன்னாங்க. மொத்தம் 23 வருஷம். ஒரு விஷயத்துக்காக 13 வருஷமும் லட்சக்கணக்கான விஷயங்களுக்கான 10 வருஷமும் கழிச்சிருக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய, அது எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கிறது, என்ன அந்தாங்க இருக்கிறது நாம இது வரைக்கும் சிந்தனை பண்ணி பார்த்துருக்கோமா? நமக்கு தெரியுமா? அதை பற்றி ஏதாவது தெரியுமா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே நம்ம சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, தூங்கணும், வீட்டுவாங்க அப்படின்னு அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை. தீன அப்படின்னா அவங்க வாங்காம இருங்க, பரதேசியாக இருங்க, பட்டியலாக இருக்குன்னு சொல்லலை. தீனு சொல்லலை. நல்லா உயர்ந்த நிலையில வாங்க. அது சொல்றாங்க, சிஸ்து துனியா அசுசுதா
ராபில் புதன் நேற்று மாசம் பரதம் யோசன். துனியான என்னென்ன ஒரு கேள்வியை போட்டு அது சொல்றாங்க. துனியான என்ன அப்படின்னா மனைவி, மக்கள், வீடு, வாசல், சொத்து, சுகம், காசு, காடு, பங்களா, என்னென்ன துனியாவில் இருக்கோ, அழகான பொருட்கள், நல்ல பொருட்கள் என்னென்ன இருக்கோ இதெல்லாம் துனியா இல்லை. துனியான எது தெரியுதுன்னா இதெல்லாம் அல்லாவை மறக்கடிச்சா அது துனியா, அதுதான் துனியா. இது எல்லாம் அல்லாவை ஞாபகத்தா அதெல்லாம் தீன். அல்லாவுடைய ஜெயமத்து மனைவி அல்லாவை மறக்கடிக்கிற அல்லா மனைவி பார்க்கலாம். அவருடைய குரல், குணம், நடை, குறை, அவருடைய பழக்கம், அவருடைய பேச்சு எல்லாம் அல்லாவை மறக்கடிக்கும் அப்படின்னு சொன்னா அவர் துனியா. மகன் அல்லாவை மறக்கடிச்சான்னா துனியா. எந்த பணம் அல்லாவை மறக்கடிச்சா துனியா. அல்லாவை பணம் ஞாபகிச்சுன்னு சொன்னாக்க அது தீன். மனைவி அல்லாவை ஞாபகித்தா அது தீன். மக்கள் அல்லாவை ஞாபகித்தா அது தீன். சொத்து அல்லாவை ஞாபகித்தா அது தீன். அது அல்லாவை மறக்கடிச்சா அது துனியா. இதைத்தான் நம்ம சொல்றோம். அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா அல்லாவுடைய அந்த தாராவை நாம் பூர்த்தி பண்ணுவதற்கும் துனியாவை தீனா ஆக்கிறதுக்கு தான் நம்ம வளர்ந்துருக்கோம். பெரியவர்களுடைய சகோதரர்களை அந்த அடிப்படையில் நான் இன்னும் சொல்லி அப்ப என்ன இருக்குன்னா அதான் நான் எப்படி சொன்னா இப்ப நான் உள்ளுக்குள்ள வந்துட்டேன். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய என்ன நீ வெளிப்படுத்து, அதான் நிக்கா அப்படின்னு அதான் சொல்றேன். பெரியவர்கள் சகோதரர்கள் இதெல்லாம் முடியுமா முடியாதா, நடக்குமா நடக்காதான்னு பார்த்தா கண்டிப்பா பெரியார்கள், ஆதிக்கங்கள், ஆசிரியர்கள், அவுளியார்கள் இப்படிதான் என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ் இடத்துல நெருங்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் வெளிப்படுத்து. அப்ப அது நிக்கா யாருக்கு இங்கே நிக்கா இல்லையோ அவர்களுக்கு மறுமையில் நிக்கா இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. என்னன்னு சொன்னா எல்லாம் செஞ்சு எல்லா அமல்களும் வாழ்க்கையாகி அல்லாவுடைய தர்பார் சொர்க்கம் ராஜமாய் போகும்போது அங்கே கேட்பான், அல்லா நில்லு, எல்லாம் நீ அமல் செஞ்சா போறான், அதுக்கு நான் உனக்கு எல்லாம் கூலி சொர்க்கத்தை கொடுத்துட்டேன். ஆனா உன்னை படைச்ச ரப்பா இங்கே என்ன நீ அறிஞ்சாயன்னு கேட்பான். அது பதில் சொல்லியாகும். அது பதில் இல்லைன்னா நிக்காய். அதனாலதான் சொல்லமாரி சொன்னாங்க சொர்க்கவாசிகளும் கவலைப்படுவார்கள் சொன்னாங்க. சொர்க்கவாசிகளும் கவலைப்படுவார்கள் சொன்னாங்க. சகாபாக்கள் கேட்டாங்க, இன்னைக்கு யார் சொல்லுங்களா சொர்க்கத்துக்குள்ள தான் போயிட்டோமே, இங்க ஏன் நமக்கு கவலை அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க சொர்க்கத்துக்குள்ள இருப்போம், ஆனா நிக்கா எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு சிலருக்கு தனி கிடைக்கும். பலர்கள் நிக்கா அடைய மாட்டார்கள், சொர்க்கத்திற்கு இருப்பார்கள், ஆனா நிக்கா கிடைக்காது. அல்லாஹ் இதெல்லாம் விளக்கலாம். பவன்கார எழுது உயிர்காரத்தி பல்யாமல் அமலன் சாலிகா பலாசுக்கு பாரதி ரப்பி யாதா. இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரெண்டு நிலையை விளக்கலாம். ஒன்று பரப்புடைய நிலை, பரப்புடைய மக்காம், இன்னும் ஜம்முடைய நிலை. பரப்புடைய நிலையில இந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பல்யாமல் அமலன் சாலிகா, அவருடைய அமல்களுக்கு ஜன்னத்துக்கு தோஷங்களுக்கு கிடைக்கும் சொர்க்கத்தை அடையலாம். ஆனா வலாசுக்கு பாரதி ரப்பி ஆதா, அல்லாவுடைய லிக்கா கிடைக்கணும்னா உன்னுடைய பாரத்தை சிரித்திருக்கக்கூடாது. அது ஜம்முடைய நிலை. வரக்கூடிய நிலைன்னு சொன்னா நீ ஒருத்தன் இருக்கிறா, நான் ஒருத்தன் வணங்குறேன் சொல்லுறேன், அல்லாவுக்காக சொல்லுறேன், அல்லாவுக்காக செய்கிறேன், அல்லாவுக்காக கொடுக்குறேன், அல்லாவுக்காக வாங்குறேன், அல்லாவுக்காக செய்யறது இதெல்லாம் செய்யணும். நீ ஒருத்தன் இருக்கிறா, நான் ஒருத்தன் இருக்கிறேன். இது பாருன்னா ரெண்டு நிலை. ஜம்முடைய நிலைன்னு சொன்னா ஒரே நிலை. அது என்ன அப்படின்னு சொன்னா நான் என்பதையில நீதான் அப்படிங்கிறதா பெரியார்கள் நாடாக்களுடைய நிலை. அவர்கள் எப்படின்னா தான் இல்லை நீதான் இருக்கிறாங்க. இந்த நிலையில வந்தால்தான் என்ன சொன்னா அல்லாவுடைய தரிசனத்தை ஒவ்வொரு காலமும் அடைய ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியும், அடைய முடியும் செய்யும். பெரியார்கள்லாம் அப்படித்தான் இருந்தாங்க. பெரியார்களுக்கு ரெண்டு நிலை. ஒன்று சமூக நிலை, இன்னொன்று மகுடைய நிலை. மகுடைய நிலையில அல்லாஹ் ஒழுங்கி இருப்பார்கள். எனக்கு அப்போ அப்படி எதுவுமே தெரியாது.
இன்னொரு நிலை என்னன்னா சமூக நிலை. டக்குன்னு அந்த நிலையில இங்கே வருவாங்க. இங்கே வரணும்னா சமூக. அப்போ அல்லாத வசதிகளில் ஒளி இருப்பாரு. அப்போதான் வியாபாரம் பொருட்கள் வாங்க வரவு செலவு கத்தளவு போக்குவரத்து அது இது எல்லாம் நிர்வாகம் போக்குவரத்து எல்லாம் அப்போதான் எல்லாம் பெரிய அளவில் எல்லாமே செஞ்சவங்க. யாருமே காட்டில் போய் பேசாமல் நமக்கு 2 கொண்டாடி விட்டுட்டு போய் இருந்தது. கொண்டாடிக்குள்ளே விட்டுட்டு போய் வாழ்ந்தது தீர்வு இல்லை. ஆயிரம் தீர்வு என்னன்னு சொன்னாலும் எல்லாரும் இருந்து எல்லாரையும் தீண்டாளிகள் ஆக்குறது தான் தீர்வு. அதெல்லாம் அந்த அடிப்படையில் அல்லாத தீர்வு வந்து நம்ம எல்லாரும் அதெல்லாம் நம்ம வந்து அடையணும். டைம் இல்லாததுனால நான் சொல்கிறோம் வச்சுக்கிறோம். சின்ன விஷயங்கள் இல்லாமல் அடையணும் சொல்லி எல்லாருக்குன்னா நம்ம சொல்கிறேன். அல்லாத நம்ம அடையணும்னு நான் சொன்னதுக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொன்னால் நம்மள ஒரு நிலை இருக்குது. நம்மளுக்குள்ள இந்த தலையிலிருந்து கால் வரைக்கும் உள்ள இந்த பாடிக்குள்ள ஒரு நிலை. அது என்ன நிலை அப்படின்னா அங்கே ஒரு கல்பு இருக்கு. அல்லாவுடைய என்ன அல்லாவுடைய அரசு அல்லா இருக்கிற கல்பு இருக்கு. அது இந்த கல்வி இல்லை. நம்ம இந்த கல்விட்ட நம்ம எல்லாரும் எவ்வளோ கல்பு விலகி இருக்கிறோம். இந்த கல்பு ஜசத்துடைய கல்வி, இந்த பாடியுடைய கல்வி, உடலுடைய கல்வி, ரூஹுடைய கல்வி ஒன்று இருக்கிறது. அந்த ரூஹுடைய கல்வி என்ன செய்யும் அப்படின்னா அதெல்லாம் அல்லா இருக்கா, அல்லாவுடைய அரசா இருக்கிறார். குலூபுல் மூமினின் அரசுல்லா அவன்கிட்ட ஹதீஸ் சொன்னாங்கன்னா அல்லாவுடைய அரசு நம்மள இருக்கு. அல்லாவுடைய அரசு தண்ணியில மிதக்குதுன்னு சொல்றோம். ஆனா அந்த தண்ணியில மிதக்கிறது அந்த கல்வி தண்ணியில தான் மிதக்குது, நம்மள தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் மிதக்கிறதுக்கு தான் வந்து தசவு தனிக்கா சேரு பையத்து இதெல்லாம் என்ன நமக்கு புரியுது. இதெல்லாம் சும்மா சொல்லிடுவாங்க, சும்மா சொல்லி கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா சும்மா சொல்ல முடியாது. இதெல்லாம் ரகசியமான விஷயங்கள். இதை என்னன்னா வந்து எப்படி காதலன் காதலி மாசூடைய நிலையில சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்படி ஒரு இருக்கிறதுல நீங்க தெரியணுங்கிறதுக்காக இப்ப நான் சொல்றேன். ஆனால என்னன்னு சொன்னா வந்து அந்த கல்வி, இந்த கல்வை டாக்டர் என்ன செய்வான், கையை போடுவான், ஆப்ரேஷன் பண்ணுவான். இந்த கல்வி ஒரு நஜீஸ். இது வந்து ஒரு சதத்துண்டு அழிவு போயிடும். கலக்கிக்காரத்தை வச்சோம்னா அழிவு போயிடும். அது உள்ள ஓடுறதுக்குள்ள ரத்தம் நஜீஸ். ஆனா இந்த நஜீஸுக்குள்ள அல்லாஹ்க்கு இன்னைக்கு இருக்க மாட்டான். குலூபுல் மூமினின் அரசுல்லானா இந்த கல்வி நினைக்கக்கூடாது. இந்த கல்வி ஜசத்துடைய கல்வி, ரூஹை ஹயவானிக்கு உள்ள கல்வி, ரூஹை இன்சானிக்கு உள்ள கல்வி இல்லை. அது சிறுல இருக்குது. இந்த சிறுல இருக்கக்கூடிய விஷயங்களை விளங்கணும்னு சொன்னால் அந்த மகாமாக்களை நாம் வந்து அடையணும். மகாமாக்கள் ஆரம்ப நிலையில் என்ன முதல்ல நஃப்ஸுடைய நிலை என்ன அல்லாஹ் எவ்வளவு விளக்கமாக சொல்லலாம். உன்னுடைய நஃப்ஸுடைய நிலையை நீ தஸ்பீஹ் பண்ணி 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 கல்புடைய நிலைக்கு கொண்டு வா. கல்புடைய நிலையை நீ தஸ்பீஹ் பண்ணி 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 ரூஹுடைய நிலையை கொண்டு வா. 3வது நிலை ரூஹுடைய நிலை. ரூஹுடைய நிலையை தஸ்பீஹ் பண்ணி 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 நூறுடைய நிலைக்கு கொண்டு வா. நூறுடைய நிலையை தஸ்பீஹ் பண்ணி 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 சிறுடைய நிலைக்கு கொண்டு வா. 5வது நிலை. 6வது நிலை என்ன அப்படின்னா நீ சிறுடைய நிலையை தஸ்பீஹ் பண்ணி பண்ணி சப்புடைய நிலைக்கு கொண்டு வா. அந்த மனிதன் சொல்லலாம் அம்மாமன் சாப்ப மகான் வரப்பிகி ஒரு அன்னர்ஷானில் ஹவா. இங்கே 2 விஷயத்தை தான் சொல்லியிருக்கான். ஒன்று ரப்புடைய மகாம், இன்னொன்று வந்து நர்ஷ ஹவா. இந்த ஹவா நர்ஷை நீ வந்து கல்வியை தஸ்பீஹ் பண்ணி இப்படி கொண்டு வருவாயானால் 6 மகாமை நீ தாண்டி வருவாயானால் என்னுடைய தர்பாரில் என்னோடு என்ன இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி அல்லாஹ் சொல்லலாம். பெரியவர்கள் சகோதரர்களே, இதெல்லாம் வேடிக்கை இல்லை, விளையாட்டு இல்லை. இதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறார்கள் பெரியார்கள். இந்த பேரின்பத்தை அனுபவித்து கொண்டு இந்த புரியா ரொம்ப துச்சமாகிட்டு பெரியவர்கள் சகோதரர்களே, இந்த பேரின்பம் புரியாதவர்கள் தான் நம்ம வந்து அது இது அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக தெரியணும். என்னன்னா அந்த 6 மக்காமை அடைஞ்சி எந்த இடத்துல நீ வா அப்படின்னு சொல்லி உன்னுடைய நிலை மகாம் ரப்பி ரப்புடைய மகாமுக்கு வந்துடுவா. ரப்புடைய மகாம்னா எப்படி அப்படின்னு சொன்னா இங்க ஒரு ஆள் அங்கே ஒரு ஆள் இல்லை அப்படி இருந்தா சிறுக்காடு 2 இருந்தா அங்கே என்ன ஆயிடுது, சிறுக்குல எல்லாம் ஒன்றுதான். அங்கே என்ன அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு வந்து
பால், 1 லிட்டர் தண்ணி, அந்த 2 தனித்தனி இருக்குது. அந்த தனியாக இருக்கிற பாலை வந்து பாலில் தண்ணியை கொண்டு ஊற்றிட்டோம்னா அதுக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? 2 லிட்டர் பால் தான் சொல்லுவோம். இல்லை என்ன சொல்லுவாங்க? இல்லை வீட்டில் தண்ணி பார்ப்போம் சொல்லுவாங்க, பால் தான் சொல்லணும். அதே போல எப்படி வந்து தண்ணியில் பாலில் தண்ணி கலந்துட்டா அதை பிரிக்க முடியாதோ, அதே போல ரப்புல அர்த்தம் கலந்துட்டா அதை பிரிக்க முடியாது என்று அல்லா சொன்னா. அதுக்கு பேர் தான் மகான் தண்ணி. ஆயிரம் பெரியவர்கள் சொல்றது, இந்த கலைகளை எல்லாம், இந்த நிலைகளை எல்லாம் நம்ம எல்லாருமே அறியணும். நீங்க எல்லாரும் பெறணும். எல்லாரும் நீங்க இந்த விஷயங்களை வரணும்னா அதுக்கு என்னென்ன பையத்தாகணும், தன்மையத்தாகணும், தஸ்மியத்தாகணும், மாமலாத்து செய்யணும், கடுமையாக வளர்க்கணும், அல்லாத கருவாக நிற்கணும், இதாகி வரணும், நம்மளுடைய தஸ்மியத்துடைய நிலை வரணும். இதெல்லாம் நம்ம வந்தாக்க நம்ம இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? அல்லாத நம்ம அப்படின்னா அடையலாம். அப்போ அல்லாத அடையிறது நம்ம மேலே கருத்து. அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அப்படியாப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. நம்ம எல்லோருக்கும் நல்லவர்களாக நம்ம ஆட்சி நல்லறியாட்சி கூட்டத்தை சேர்ப்பானாக. நம்மளை நிம்மதியான வாழ்க்கை, கண்ணியமான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கையை நமக்கு தருவானாக. அல்லாஹ் நம்ம உயர்ந்த சொல்வத்தில் நம்மளை வைத்து அல்லாஹ் அவருடைய காரியம் தரிசனத்தை நமக்கு நசீபாகுவானாக. பாதுகாவானா அதை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏசி அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்க. அது சூரா 3 Surah 12
kami aman selawat mana berkali tidur naik bertiga abadan 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 ya Allah ya Allah ya Allah bersama pikiran keber nama kesehatan apa yang saya boleh nasihat apa yang saya apa nasihat apa yang saya ये बोले इंशाअल्लाह अल्लाह की तेरे पूरी बचा ला Inna
Allah
ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم اغفر لنا يا غيار لجميع البلاء والآثار والأمراض والمصيبة والتقدير والسوء يا الله يا رحمن يا رحيم اللهم اغفر لنا وأغفر الخير وأبواب البركة وأبواب الدولة وأبواب الحياة وأبواب التجارة وأبواب الرزق وأبواب القوة وأبواب السلامة وأبواب العافية في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب يا الله يا شهادة பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய அறிந்து அறியாமல் தெரிந்து தெரியாமல் செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக இரவிலே பாலிலே இருக்கிறே வெளிச்சத்திலே தனியிலே கூட்டத்திலே நேரங்கள் செய்த பாவங்களை தேவனுக்கு தெரியாத செய்த பாவங்களை மன்னிப்பாயாக எல்லா குற்றங்களையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி வைப்பாயாக எங்களை பரிசுத்தப்படுத்தி வைப்பாயாக எங்களை நல்லவர்களாக்கி கொள்வாயாக உலகவாழ் முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக உலகவாழ் சுன்னத் ஜமாத் முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக சிரியாவை நடக்கும் கொள்கையை போற்றிடுவாயாக தடுத்து நிறுத்திடுவாயாக நாடுகளுக்கு பெரும் தோல்வியை கொடுப்பாயாக சிரியாக்களுக்கு பெரும் தோல்வியை கொடுப்பாயாக சுன்னத் ஜமாத் முஸ்லிம்களுக்கு பெரும் வெற்றியை கொடுப்பாயாக பெரும் பாதுகாப்பை முஸ்லிம்களுடைய உயிரை விமானத்தையும் உடலையும் உறுப்புகளையும் உடனடியும் பாதுகாப்பாயாக வாழ்க்கையை தனியத்தை கொடுப்பாயா நிம்மதியை கொடுப்பாயா சந்தோஷத்தை கொடுப்பாயா செய்வாயா இந்த உம்மத்தின் மீது கிருபை செய்வாயா இந்த உம்மத்தில் முஸ்லிம்கள் மீது கிருபை செய்வாயா இந்த உம்மத்து சுன்னத் ஜமாத் மீது கிருபை செய்வாயா பாதுகாப்பளிப்பாயா காப்பாற்றி தருவாயா இந்தியாவால் முஸ்லிம்கள் பாதுகாப்பாயா இந்தியாவால் முஸ்லிம்கள் பாதுகாப்பாயா இந்தியாவால் முஸ்லிம்களுடைய உயிரினமானத்தின் உடலை உறுப்புகளை உடமைகளை பாதுகாப்பாயா சொத்துக்களை பாதுகாப்பாயா பைனான்சுகளை பாதுகாப்பாயா பொருளாதாரத்தை பாதுகாப்பாயா பொருளமான பொருள்களுடைய ஆட்சியை ஒழிச்சிடுவாயா பொருளமான பொருள்களுடைய ஆட்சியை ஒழிச்சிடுவாயா முஸ்லிம்களை பொறுத்த நிலையிலும் எந்த நிலையிலும் நான் அறிக்கிறேன் என்று கண்டனம் கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை ஆக்கிடுவாயா ஆக்கிடுவாயா அவருடைய திட்டங்களை நான் தவறுபடியாகிடுவாயா கேவலப்படுத்திடுவாயா அசிங்கப்படுத்திடுவாயா உலக நாடுகள் பார்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு ஆக்கிடுவாயா தமிழகவாழ் முஸ்லிம்களை பாதுகாப்பாக தமிழகவாழ் முஸ்லிம்களை பாதுகாப்பாக தமிழகவாழ் முஸ்லிம்கள் உயிரினமானத்தை உடலையும் உறுப்புகளை பாதுகாப்பாக பொருளாதாரத்தை பாதுகாப்பாக தமிழகத்தில் அழித்துவிட வேண்டும் அந்தவசிக்க வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிற திட்டங்களை தவறுமையாகிறார்கள் திட்டங்களை நாம் ஒன்றுமில்லாமல் நாசப்படுத்துகிறார்கள் தமிழகத்தை சிறப்பாக்கி வைப்பார்கள் ஆறுதலாம் இறங்கிய இந்த பூமியை சிறப்பாக்கி வைப்பார்கள் ஆறுதலாம் இறங்கிய இந்த பூமியில வாழக்கூடிய சுந்தரமான முஸ்லிம்களை பாதுகாப்பார்கள் அவர்களுக்காக ஏற்றுக்கொள்வார்கள் محمد